அம்மா அம்மா அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அட, தண்ணி தீந்து போச்சு, அதான் எடுக்க வந்தேன். நீயே இப்படி அரண்ட மாதிரி இருக்க. அது திரும்பவும் அதே கனவு கண்டியா? நிஷாந்த், எனக்கு ஒன்னும் ஆகாது. நீ ஏன் இப்படி கவலைப்படுற? இது ஒரு கனவு தானப்பா. எப்ப பார்த்தாலும் அதே கனவு வருதுமா. முடியல. கனவுன்னா என்ன? நம்மளோட எண்ணம் இல்ல மன பிரம்ம. என்ன பத்தி கவலைப்படுறல, அதனாலதான் பயப்படுற. இதுதான் விஷயமே. புரியுதா? வா, கை கால் கழுவிக்கோ, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இப்ப எந்திரி. ஓஹோ நிஷா, நீ என்ன பண்ற? ஒண்ணு முடிச்சா இன்னொன்னு ஆரம்பிச்சிடுற. எவ்வளவு குடிப்ப? போய் உன் வேலையை பாரு. உனக்கு இவ்வளவு சீக்கிரம் தான் சாகணும்னா அந்த கிணத்துல போய் குதிச்சுடு. இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்க? நிஷாந்த், நிஷாந்த், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இது மளிகை லிஸ்ட், மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வா. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச வெண்டைக்காய் பொரியல் பண்றேன் நானு. போ. என்ன சொல்ற நீனு? சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ரிக்வெஸ்ட் சார். அதான் என்னம்மா சொல்ற நீனு? அட மிஸ்ரா. சார், ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, சொல்றேன் பாரு. இல்ல அது இல்ல. எழுதியிருக்கு, வணக்கத்துக்குரிய அதிகாரிக்கு நான் சொல்றது என்னன்னா, என் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற கிணறு, அதை உடனே மூடுங்க. அந்த கிணத்துல யாரு வேணா தவறி விழுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. எல்லாருடைய நன்மைக்கும் அதுதான் சிறந்தது. என்னது இது? ரிக்வெஸ்ட். இதுல என்ன தப்பா இருக்கு? தப்பு எங்க இருக்கு? அப்படி எப்படி கிணத்தை மூட முடியும்? உன்னோட என்னோட அப்பாவுடையதா? அரசாங்கத்தோடதுப்பா. அட, அதுக்காகத்தானே கவர்மெண்ட் ஆபீஸ் வந்திருக்கேன். நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும், அதுதானே உங்களோட வேலை. சரிப்பா, உன்னோட கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிறேன். சொல்லு, எத்தனை பேர் விழுந்து அந்த கிணத்துல இறந்துருக்காங்க? அட, யாராவது அந்த கிணத்துல விழுந்து செத்தாத ஆக்ஷன் எடுப்பீங்களா? பேப்பர்ல படிக்கிறது இல்லையா? கிணத்துல விழுந்து யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு எழுதி இருக்குமே, அதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? இப்படி எங்க ஊர்லன்னு ஏதாவது நடந்துச்சுன்னா அது எங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்குது. யாராவது போகும்போது தடுக்கி விழுந்துட்டாங்கன்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுப்பீங்களா? சாலையில தினமும் 1000 பேத்துக்கு மேல இறக்குறாங்க. வண்டியை மேலே ஏற்றி சாகடிக்கிறாங்க. அதனால சாலையை மூட முடியுமா? ஆமா, நிறுத்திடுங்க. எல்லா பேரும் பிளேன்ல போவாங்க. இங்க இருந்து போங்க. அட சார், நான் பைத்திய மாட்டோம். போ. இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கிளம்புங்க, சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புங்க. இப்ப டே தம்பி, எங்க சிகரெட்லாம் குடிக்க கூடாது. அங்க பான் போட்டு துப்புனாங்களே, அதெல்லாம் நிறுத்த மாட்டீங்களா?
எனக்கு ஒரு ரூல்ஸ் கத்து கொடுக்குறியா? இங்க ஓப்பனா சிகரெட் குடிச்சுன்னா 2000 ரூபாய் ஃபைன் போட்டுருவேன். மூடிட்டேன். இப்ப சரிதானே? ரொம்ப பெரிய கிறுக்கனா இருப்பான் போல இவன். ஏய், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எதுக்கு இதெல்லாம் அளந்துட்டு இருக்கீங்க? அண்ணே, கிணத்து மேல வலை போடணும், அதுக்காகத்தான் அளந்துகிட்டு இருக்கிறோம். கிணத்துல வலை போடுறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்க? இப்ப என்ன ஊருக்கு நல்லது பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கணுமா? ஆழமான கிணத்துல யார் வேணாலும் விழுந்து சாகலாம். இவ்வளவு ஆழமான கிணறு இருக்கறனாலதான் அதுல இருந்து தண்ணி வருது. காலையில இருந்து சாயந்தரம் வரலாம் லைன்ல நின்னு தண்ணி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இப்பயே வந்துட்டாங்க. இங்க வலைய போட்டா வீடு வீடா போய் தண்ணி குடுப்பியா? அண்ணன், கிணத்தை நாங்க மூடவா போறோம்? வலை தான் போட போறோம். யாருக்கு தண்ணி வேணுமோ அவங்க வலைய எடுத்து தண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வேணா சாவி வச்சுக்கோங்க. சாவியை நீயே வச்சுக்க. இது மாதிரி பண்ற வேலை எல்லாத்தையும் விடு. போ போ, பஞ்சாயத்து போர்டுல இருந்து லெட்டர் வாங்கிட்டு வா போ. உங்களுக்கு நான் சொல்றது காதுல கேட்கலையா? போங்க. அட, நீங்க இவங்களை எல்லாத்தையும் விரட்டுறீங்க. இது பண்றதுக்கு பர்மிஷன் எல்லாம் ஒண்ணும் வேணாம். உங்களுக்கு என்னாச்சுன்னு கேக்குறேன். இவங்களெல்லாம் ஏன் விரட்டுறீங்க? இப்ப நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு என்னாச்சு? புரியல உங்களுக்கு நான் சொல்றது? நீ கத்துக்க. நான் நல்ல விஷயம் தானே சொல்றேன், மரியாதையோட தானே சொல்றேன். நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நன்மைக்காக. நான் சொல்றேன். முதல்ல என்ன பண்ணாலும் நடுவுல வந்துருது. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. நன்மைக்காக தான் சொல்றேன். என்ன சொன்னாலும் புரியல. அமைதியா இரு. எதுக்கு வலை போடுறவன கூட்டிட்டு வந்த? ஒரு கனவுனால எல்லாம் ஊர் மக்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அம்மா, உங்களுக்கு இது புரியல. அந்த கிணறு. ஒரு நிமிஷம். உனக்கு பயமா இருக்குல்ல நான் கிணத்துல விழுந்துருவேன்னு? நாளையில இருந்து நான் தண்ணி இறைக்க போக மாட்டேன், சரியா? என் மேல சத்தியம் பண்ணுங்க. ஓ மேல சத்தியம். இந்த கனவால ஏற்படுற பிரச்சனையை விட்டுரு, சரியா? அட, சிகரெட். இந்த நேரத்துல எங்க கிடைக்கும் சிகரெட்? அப்படி எப்படி கிணத்தை மூட முடியும்? உன்னோட என்னோட அப்போடையதான் என்ன? கிணத்துல வலை போடுறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்க? என்ன சொல்ற நீன? பைத்திய மாட்டோம். போ. சாவறதுக்கு அவ்வளவு விருப்பம்னா கிணத்துல குதி. அண்ணே, அண்ணே, எந்திரிக்க. ஹலோ. ஹலோ, நீங்க நிஷானோட அம்மா பேசுறீங்களா? ஆமா. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சௌஹான் பேசுறேன். நீங்க சீக்கிரமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஹாஸ்பிட்டலா? ஏன்? நிஷானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? நிஷாந்த் 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 ஒன்னும் ஆகல? நல்லா தானே இருக்கான்? ஆக்சிடென்ட்ல நிஷான் இறந்துட்டாரு. நீங்க பாடி அடையாளம் காட்டுறதுக்கு சீக்கிரமா வாங்க.